அடியார்கள் வாழ ரெங்கன் நகர் வாழ சிவகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாழ மாமனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. வேதவாஸ்து டிப். நிறைய கிளைண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் கேட்கக்கூடிய ஒரு பிரதானமான கேள்வி ரீசெண்ட் டைமில், சார் இந்த தவறு எப்போ நடக்கும் சார், இந்த பிரச்சனை எப்போ உண்டு? வாஸ்து சாஸ்திரத்தில் நேரம் அப்படின்றது டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா 7 நொடியிலிருந்து 7 நிமிஷம் 7 மணி நேரம் 7 நாட்கள், இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணும். இதுக்கும் ஜோதிடத்திற்கும் ஒரு ஒரு இடைப்பட்ட ஒரு விஷயம்தான் மாற்றம் அப்படின்றது. நமக்கு நடக்கக்கூடிய அந்த தசாபுக்திகளும் நமக்கு கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களும், அதாவது கோச்சாரம்ன்றது கிரகச்சாரங்களும், இந்த 7 நாட்கள், இந்த 7 நொடி 7 நிமிஷம் 7 மணி நேரம் 7 வாரம், 7 நாள் சொல்லிட்டேன், 7 வாரம் 7 மாதம், இது கண்டினியூட்டியில் நமக்கு ஒவ்வொரு மாற்றங்கள் ஒவ்வொரு பெரிய ஞானத்தை கொடுக்கும். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா, அது தவறு இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய போதாத நேரத்தில் நிச்சயமாக சில எதிர்பார்க்காத தேவையில்லாத விஷயங்கள் நடந்து ஏறிவிடும். இது நம்ம டிப்பிக்கலாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் அடிப்படையாக தவறுகளை கரெக்ட் பண்ணிக்கணும். தவறுகளை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு அந்த அந்த ஞானம் வேணும். அதுக்கு தான் அவசியம் நல்லவர்களோட இணக்கம் வேண்டும், நல்ல விஷயங்களை பண்ண வேண்டும். நல்ல விஷயங்கள் அப்படின்னா இயற்கைக்கு உகந்த விஷயங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, அது பணமாக இருக்கலாம், நல்லவர்களுக்கு உணவாக இருக்கலாம், படிப்பு, ஆடை, இந்த மாதிரியான விஷயங்கள், தானம் அப்படின்ற ஒரு விஷயம் இயற்கைக்கு பிடிக்கும். இயற்கை அதுக்கு நமக்கு ஒரு தகுந்த ஆட்களை காண்பித்து நமக்கு இருக்கின்ற தவறுகளை சரி பண்ணி கொடுக்கும். கிவன் தட் நம்ம அதுக்கு அதோடு இணைந்து நேர்மையாக போகும்போது அந்த வாய்ப்பை அது நம்ம தட்டி கழிக்கிறோம் அப்படின்னா, இயற்கை கொடுக்கின்ற வாய்ப்பை தட்டி கழிக்கிறோம் அப்படின்னா, இது எப்போ நடக்கும் அப்படின்னா எக்ஸாக்டாக கோயில் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நம்மளுடைய விஷயங்களை கிளென்ஸ் பண்ணும். நான் இங்கே கர்மா விதி அதெல்லாம் நான் சொல்ல வரல, 100% வாஸ்துடிக்கெலாம் நான் சொல்கிறேன். இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 அப்படின்றது பேசும். இந்த 7 அப்படின்ற ஒரு விஷயம் தயவு செய்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கன்சல்டன்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை ரொம்ப கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு போகிற விஷயமாக இருக்கட்டும், மாற்றங்கள், அதாவது நான் சொல்கிறது ஒரு மூலையிலேயோ இல்லை ஒரு திசையிலேயோ தவறு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த தவறை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க. அது பணம் ரீதியமாக இருக்கட்டும். நீங்கள் கேட்கலாம், உடனே எங்களுக்கு பணம் அப்படின்றது தான் சார் கஷ்டமாக இருக்குது, அதுதான் ஒரு பெரிய டஃப்பான, கடன் வாங்கி கூட பண்ணுங்கள் தாராளமாக. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயம் நடக்கும். இதுக்கான அடிப்படையாக நான் ஒரு நல்ல கோயில், இங்கே சென்னையை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு 4-5 கோயில் சொல்கிறேன். இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய தவறுகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது மாற்றி தரப்படும். நான் சொல்லக்கூடிய இந்த கோயில்கள் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா திருவொற்றியூர் வடிவுடையம்மன், நெக்ஸ்ட்டு சொல்லணும்னா திருப்பூர் கந்தசாமி, பார்த்தசாரதி, திருவள்ளிக்கணி பார்த்தசாரதி கோயில், தி பெஸ்ட் டெம்பிள். அதே போல் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கற்பகாம்பாள் கோயில், அதே போல் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய மாதவ கேசவ பெருமாள் கோயில், லைக் நம்ம முண்டக்கண்ணி அம்மன் கோயில், இந்த மாதிரியான கோயில்கள் மிகச்சிறந்த அற்புதமான கோயில்கள். அது சென்னைக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய பெரியபாளையம் பவானி அம்மன், த பெஸ்ட் டெம்பிள், வெரி பெஸ்ட் டெம்பிள், ஸ்ட்ரெஸ் பண்ணி என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அங்கே இருக்க வைப்ரேஷன் நிச்சயமாக பெரும்பாலான கோயில்களில் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப அரிது. பெரியபாளையம் பவானி அம்மன், நான் திருப்பி சொல்கிறேன், சாட்சாத் கிருஷ்ணனுடைய தங்க தான், விஷ்ணு துர்கை அம்மா, ரொம்ப பழமை வாய்ந்த பெரிய பாளையத்து அம்மன்,
பவானி அம்மன். அந்த கோயில் த பெஸ்ட் கோவில். நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய நிச்சயமான மாற்றம் ஏற்றம் ஏற்படும். அது வாஸ்துரிக்கெலாம் நான் சொல்கிறேன். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் வந்து பவானி அம்மன். அங்கே போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா நிச்சயமாக வேலை கிடைக்கும். குழந்தை பேர் அப்படின்னா குழந்தை பேருக்கு அந்த அம்மா பவானி அம்மன் நிச்சயமாக அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். அதே போல் கல்யாணம், உடல் உபாதைகள், உடலில் வந்து பிணி இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த வேப்பம் சாறு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் பேசிட்டேன். பவானி அம்மன் எல்லாத்துக்குமே வந்து இது பெஸ்ட் டெம்பிள். அதே போல் காஞ்சி காமாட்சி அம்மன். காமாட்சி மெஞ்சின கடவுள் வந்து நிச்சயமாக கிடையாது. காமாட்சி பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம், தனி வீடியோவே போட்டிருக்கோம். குண்டலி குமாரி குடிலே சண்டி சராசர சவித்திர சாமுண்டே குட்னி குஹாயினி துர்கே குருமூர்த்தே துவாம் நமாமின் காமாட்சி. காமாட்சி மந்திர யந்திர தந்திர சுரூபமாக இருக்கா. த பெஸ்ட் டெம்பிள் அப்படின்னா காமாட்சி தான். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் தயவுசெய்து அமைதியாக எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றது மனசோட காமாட்சியோட பேசுங்க. காமாட்சி நிச்சயமாக அதுக்கான நல்ல விஷயங்கள் செய்வோம். அதே மாதிரி திருவள்ளூர் பக்கம் வரீங்க அப்படின்னா காக்கலூர் ஆஞ்சநேயர், வீர ஆஞ்சநேயர் கோயில் தி பெஸ்ட் டெம்பிள். அதுக்கப்புறம் இங்கே திருமலை வாயில் இருக்கக்கூடிய பச்சையம்மன் கோயில் ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் டெம்பிள். வாஸ்துரிக்கலாக சொல்கிறேன். உங்களுக்கு எந்த தேவைகள் இருந்தாலும் பச்சையம்மனை போய் பாருங்கள். வெரி வெரி வண்டர்ஸை பண்ணக்கூடிய ஒரு கோயில். அதே போல் ஆவடி வட்டாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா தேவசேனை, வள்ளி தேவசேனை சமேத சுப்பிரமணிய சுவாமின்னு ஒரு மிகச்சிறந்த பழமையான கோயில் உண்டு. நம்ம ஆவடி மார்க்கெட்டை நம்ம பருத்திப்பட்டு டேர்ன் பண்ணக்கூடிய இடத்துலையே. நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், த வெரி பெஸ்ட் டெம்பிள் வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமி. முருகருடைய கடாட்சம் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கோயில். நான் அது ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே வாராகி உண்டு, மேற்கு பார்த்த வாராகி. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நான் இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போகக்கூடிய எல்லா நாளுமே வந்து முருகருக்கு வேர்க்கும். இங்கே நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு வாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெம்பிள் இன்னும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவசியம் போய் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை முருகரும் சரி அம்பாளும் சரி நான் சொன்ன இந்த கோயில்கள்லாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஏற்றம் தான். அவசியம் போய்ட்டு வாங்க. திருப்பி சொல்கிறேன், வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமி த பெஸ்ட். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் சுக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.